இங்க பக்தி இயக்கம் அப்படின்னா இங்க பக்தினா என்னங்கய்யா? கிருஷ்ணர் மேல இருக்கிற பக்தின்றது என்னது? கிருஷ்ணர் மேல இருக்க பக்தி என்னன்னா, நம்மளோட ஆத்மா வந்து இந்த உடம்பு வந்து அழியக்கூடியது. ஆத்மா அழியக்கூடாது. ஆனா அந்த ஆத்மாவோட ஸ்வரூபம் என்னன்னா, எப்பவுமே வந்து சேவை பண்றது. அந்த சேவை பண்றது என்னன்னா, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். சரி. நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணல, பகவானுக்கு சேவை பண்ணலன்னா, ஏதாவது பௌதீகத்துல சேவை பண்ணுவோம். சரி. பகவான் மேல சேவை பண்ணி பகவானை திருப்தி பண்ணோம்னா, நம்ம வந்து திருப்பி திருப்பி இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் இந்த இதுலேருந்து விடுபட்டு பகவான்கிட்ட போய் நேரா அவரோட ஆன்மீக உலகத்துல சேர முடியும். அதுக்காக பக்தி பண்ணணும்னு சொல்றோம். சரிங்க. அதுக்கு தான் இங்க வந்து நாம சங்கீர்த்தனம் தான் நம்ம இஸ்கான்னாலே கேள்விப்பட்டிருப்போம். ஹரே கிருஷ்ணா அப்படின்னு அது வந்து பஜன்ஸ் பண்ணுவாங்க. அது எப்பத்துல தொடங்குனது? அதாவது ஹரே கிருஷ்ணா தொடங்கினதுங்கிறது பார்த்தீங்கன்னா, எப்பன்னு அது வந்து ஆதியிலேருந்து இருக்கு. சரி. அது எப்பலேருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. ஏன்னா பகவானோட நாமம். மொத்தம் 4 யுகங்கள் இருக்கு. சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு யுக தர்மங்கள் உண்டு. சத்தியயுகத்தில் பார்த்தாங்கன்னா 60,000 வருஷம் வரைக்கும் தவம் பண்ணுவாங்க பகவான் மேலே. சரி. ஏன்னா அவங்க 1,00,000 வருஷம் வரைக்கும் அவங்களோட ஆயுஸ் இருக்கும். திரேதா யுகத்தில் பார்த்தீங்கன்னா 10,000 வருஷம் வரைக்கும் ஆயுஸ் இருக்கும். அவங்க வந்து யஜ்யங்கள் பண்ணுவாங்க. யஜ்யங்கள் பண்ணுறதுக்கு தூய்மையான திரவியங்கள் இருக்கணும். துவாபர யுகத்தில் பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் இருப்பாங்க. பெரிய பெரிய கோவில் கட்டி விக்கிரக வழிபாடு பண்ணணும். இந்த 3 யுகத்தில் பண்ணுறதுக்கும் நிறைய பொருளும் வேணும் நமக்கு. நம்ம தூய்மை வேணும், ஆயுள் காலம் வேணும். அது எதுவுமே கிடையாது. ஏன்னா கலியுகத்தில் வந்து 100 வருஷம் தான் இருக்குது நமக்கு. அந்த 100 வருஷத்தை நம்ம வந்து கலியுக தர்மம் என்னன்னா, இந்த 3 யுகத்தில் பண்ணதை விட ஹரிநாம சங்கீர்த்தனம் சொன்னோம்னா, இந்த 3 யுகத்தில் என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அதை விட கூடுதல் பலன்கள் ரொம்ப எளிமையான வழியில் நமக்கு கிடைக்கும். இந்த திரு